லைட்ஸ் கேமரா அண்ட் எல்லாருடைய ட்ரீம்ஸும் கலந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் விமிக் ஏகே அண்ட் வணக்கம் மக்களே. இது காமன் மேன் பிக்சர்ஸ் வழங்கும் ஒரு எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஈவெண்ட் இது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க தெரியல, நம்ம பேரை சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ கிளாப்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறது. நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம். ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து ஒரு சினிமாவில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளை எல்லாருமே வந்து சுமந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இங்கே வந்திருக்காங்க லைவ்ல. அண்ட் எல்லாரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ இந்த லைவ் பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 ஷார்ட் ஃபிலிமை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே ப்ரிவியூவும் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு பெரிய படத்துக்கான துவக்கமாக தான் நாங்கள் எல்லாருமே இதை வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸான விஷயம் என்னன்னா, நம்ம 2 ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ டைட்டில் ரிவீல் வந்து இப்போ நடக்க போகுது. பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டீமை 1 by 1 கூப்பிட்டு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வெல்கம் பண்ணுவோம். ஸோ அந்த டீமில் முதல்ல நம்ம கூப்பிட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ். இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க தெரியும். ஸோ இந்த படத்தில் நடித்ததுக்கான உங்களுடைய அனுபவங்களை முன்னாடி நீங்கள் பகிர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு இந்த காமன் மேன் பிக்சர்ஸ்க்கும் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். பார்ஷியலாக கேமராமேன் நானும் தாமஸ் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ என் பர்ஃபார்மன்ஸும் சரி, என்னோடய ஃப்ரேமிங்கும் சரி, லைட்டிங்கும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆகையால் மிஸ்டர் சந்தோஷோடைய ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்தபடியாக யாரை கூப்பிட போகிறோன்னா, இன்னொரு லீட் ரோல் பண்ணியிருக்க நம்மளுடைய மோகன் அவரை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்த நீங்க முகம் வந்து இவருடைய முகம் தான். சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனுபவம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து குரூப்பாக இன்னும் பேசிட்டு இருக்கோம். உட்காந்துட்டு ஒரு ஷோ முடிச்சுட்டு ஈவினிங் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பையன் சொன்னான். அப்போ வந்து சரி ஓகே வச்சிருக்கான் போல அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் அடுத்த வீக் வந்து ஷோ பண்ணிட்டு ஈவினிங் பேசிட்டு இருக்கும்போது ப்ரோ ஸ்டோரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ப்ரோ நீங்க தான் பண்ணோன்னு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு. அப்போதான் ஓகே சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது ஷூட்ல போனா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவரை பத்தி சொல்லணும்னா, அதாவது பிகினர் மாதிரி இல்லை, குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ட்ரோல்ன்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு டக்குன்னு ப்ரோ இது வேணா இது, அதாவது அவங்க ஒர்க்கும் பண்ணி வச்சிடறாரு, நம்மளுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இட்ஸ் குட். பிகினர்ன்றது வந்து நீ காமிக்கல. அடுத்தது ஆர்டிஸ்ட் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா கேமராவும் சரி ஆக்டிங்கும் சரி நிறைய மிதிச்சிருக்கு அவனை. அது ஒன்று இருக்கு. நல்லா கோ ஆக்டர்ன்றது பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறேன் கூட வந்து. தாமஸ் அவர் வந்து சப்போர்ட்டிவ் கேமராமேன் வந்து
நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. அப்புறம் நம்ம சார் சப்போர்ட்டிங் பார்ப்பீங்க படத்தில் ஒரு ஃபாதர் கேரக்டர் ஒன்று வரும், அவரும் நல்லா டைமுக்கு வந்து ரொம்ப லேட் ஆனாலும் சரி இருந்துட்டு பண்ணி கொடுத்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்து ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ராகேஷ் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சேனலுக்கு. முதல்ல வந்து கூப்பிட்டேன், கேரக்டர் இருக்கானா அப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டான், புதுசாக இருந்தது அப்பவே படிச்சுட்டான். ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து தாமஸ் வந்து கேரக்டர் நடிச்சிருக்காரு, கேமராமேன் கூட இல்லை, ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு. ஸோ படம்லாம் வரும், டெலிகாஸ்ட் பண்ணுங்க, பார்த்தா ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இன்னும் பார்க்க விடல, வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெலிகாஸ்ட் வந்து யாரும் காமிக்க கூட இல்லை. ஸோ சூப்பராக ஒரு நம்பர் வந்து தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இமான் சார். வாங்க சார். என்ன பிள்ளை லவ், இந்த படம் லவ்வா. இந்த காமன் பிக்சர்ஸ் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து டீமாக இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லோரும் டீமாக சேர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்க. எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இதில் இருக்குது. ஒன்று உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும், அது அந்த ஸ்நாக்ஸை ஷூட் பண்ணாங்க. அவர் அந்த ஆசிப் சார் தான் சொன்னார், அது ஈவன் வந்தது, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேச்சுரலாக அதை எடுத்தார். அது மாதிரி எல்லாருமே இன்வால்மெண்ட் இருக்குது அதில். சந்தோஷ் சார் ஆனாலும் சரி, ஆக்டர் மோகன், முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டர் வெங்கடேஷ், பார்த்திங்கன்னா எல்லாரையும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி யார் என்ன சொன்னாலும் அந்த ஐடியாவை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இன்வால்மெண்ட்டோடு அவர் செஞ்சார். எல்லோரும் அட்ஜஸ்டபிள் டைப்பாக அவர் இருந்தார். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பிரதர் தாமஸ் அவருக்கு நன்றி ஆத்மாத்மா தெரிவிச்சுக்கிறேன். அரவிந்த் மூலமாக தான் நான் வந்தேன், அதையும் நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இதில் இருக்க எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் சார், ஆசிப் சார், தாமஸ் சார், மோகன் சார், அப்புறம் டைரக்டர் வெங்கடேஷ், ராகேஷ் சார், எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சிறப்பான ஸ்பீச் வந்து சார் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஆளை தான் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். வெல்கம் ராகேஷ் சார். ஸோ ஹலோ, வணக்கம். இந்த காமன் பிக்சரில் இப்போ தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் மூவி எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் மூவி. டேரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. அவர் இல்லை சப்போர்ட் பண்ணது இந்த ஃபஸ்ட் மூவியும் எனக்கு நல்லா வந்திருக்கு. இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாமஸ் அண்ணா வந்து கூப்பிட போகிறோம். வாங்கினேன் தாமஸ்ண்ணே. முதல்ல இந்த படத்தை வந்து என்ன புள்ள லவ்வா, எனக்கு 4 நாள் முன்னாடி தான் டைட்டில் தெரியும். ஓகே, என்ன புள்ள லவ்வா இந்த படத்தை வந்து நான் நடிக்க போனேன் எனக்கு தெரியாது, முன்னாடி நாள் வரைக்கும் தெரியாது. அன்றைக்கி தான் வெங்கடேஷ் திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அப்பா கேரக்டர் வேணும்னு கேட்டான். ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் படம் எடுக்க போகிறோம், அப்போ தான் தெரியும் எனக்கு. அப்பா கேரக்டர் கேட்டு இந்த மாதிரி எப்படின்னா நம்ம அண்ணன் சொல்லி விட்டார், விமான அண்ணன். அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி, ஷூட்டுக்கு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் ஒரு கேரக்டர் பண்ணிங்கன்னா வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னாப்புல. வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னாப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் டு கேமராமேன் சந்தோஷ். அவரோட ஃப்ரேமிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நான் அங்கே பார்த்துட்டேன் அவரோட லைட்டிங். ஏன்னா நான் படம் பார்க்காம சொல்கிறேன், நீங்கள் பார்த்தோன்னே பார்த்துக்கோங்க. அவரோட ஃப்ரேமிங் லைட்டிங் வந்து யாராலையும் ஈடுகட்டவே முடியாது. அவருக்கு ரொம்ப கைத்தட்டி பாராட்டுங்க. அண்ட் வந்து மெயின் ரோல் மோகனை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆஷிக்கோட ஷார்ட் ஃபிலிம் நடித்தான். அதுக்கப்புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிம். அதுக்கு அடுத்துட்டு வந்து 4வது ஷார்ட் ஃபிலிம் நினைக்கிறேன் என்கிட்ட சொல்கிறது கரெக்டாக. 4வது ஷார்ட் ஃபிலிம், 5வது ஷார்ட் ஃபிலிம். ஓகே, 5வது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காப்புல. மோகன் வந்து சொல்ல மாட்டான், கொஞ்சம் கூச்சப்படுவான். ஆனால் வந்து எக்ஸலண்ட் ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா என்ன வெங்கடேஷ் என்ன கேட்டாலும் அதை கரெக்டாக கொடுத்துட்டாப்புல, கரெக்டாக கொடுத்து பண்ணியிருக்காப்புல. அடுத்து வந்து ராகேஷ் ப்ரோ இந்த குழந்தையும் பால் குடிக்குமான்னு சொல்கிற மாதிரி இருக்காப்புல. ஆனால்
இந்த குழந்தை வேற லெவலில் பண்ணியிருக்கு. அவர் பார்க்க தான் அப்படி ஆக்டிங்கில் வந்து நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அது கரெக்டாக கொடுத்துட்டாரு அந்த இடத்துல. கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. அண்ட் வந்து இமான் அண்ணா வந்து கூப்பிட்டவொடனே வரன் தம்பின்னு சொல்லிட்டு அவரோட இன்வால்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி அவர்கிட்ட வேட்டி சட்டை இல்லை, அன்றைக்கி நைட்டு தான் சொன்னோம். அவர் உடனே நைட்டோட நைட்டாக போயிட்டு ஒரு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்து மறுநாள் காலைல என்னடா இவங்க சின்ன பசங்க கூப்பிட்றாங்களே என்னடா பண்ண போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நல்ல பெரிய மனுஷன் வந்தார். கரெக்டாக நம்ம என்ன கேட்டோமோ கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் எத்தனை டேக் கேட்டோமோ கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. வெங்கடேஷ் அதாவது ஒரு டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஒரு டைரக்ட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், யாராவது கைடன்ஸ் எடுத்துட்டு நம்ம பண்ணுவோம். பட் வந்து இது என்னோட படம், எனக்கு ஈகோ இருக்கும், இது என்னோட படம், நான் தான் எடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டாப்புல, எல்லாருக்கிட்டையும் இது என்னென்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ஆசிக்கிட்டே இருக்கட்டும் என்கிட்டயா இருக்கும், அது டிஸ்கஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த படம் வந்து அவர் பண்ணாப்புல. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். அடுத்தடுத்து ஒன்று மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம், இங்கேயே ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து த்ரூ அவுட்டா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டா நிக்கிற நம்ம ஏபிடி அண்ணன். ஆக்சுவலி நம்ம படத்துல வந்து அசோசியேட்டாவும் அண்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுடைய எப்போ கூப்பிட சொன்னேன், எப்போ கூப்பிடுவேன். இந்த படத்தை வந்து முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் வந்து சொன்னான் வெங்கடேஷ், இது மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு. இந்த லியோ படத்தில் கேட்பார்ல, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் கேட்பாரு, நீ உன்னோட கதையா அந்த மாதிரி கேட்டேன். லைன் பிடிச்சிருந்துச்சு, சரி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஸ்கிரிப்டாக மாத்துறான்னு சொல்லிட்டு சொன்னேன். டப்பிங்கில் இம்ப்ரூவேஷன் பண்ணி எடிட்டிங்கில் இம்ப்ரூவேஷன் பண்ணி அது ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கு. நல்ல ஒரு லைன், அதை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோன்றதுக்குள்ள டார்கெட்டாக இருந்தான், அதை வந்து ஒரு அவுட்புட்டாக கொடுத்துட்டான். இந்த படத்தில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம டீமில் இருக்கிற ஆள் தான். அந்த நம்ம டீமில் இருக்கிறப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு ஒன்று இருக்கும். அதை தாண்டி ஒருத்தர் சார் தான் எங்கள் பசங்களுக்குள்ள ஒரே ஒரு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஆள். எங்களுக்கு ஈக்குவலாக எங்கள் கூட இருந்த அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை வந்து நாங்கள் எவ்வளோ டிலே பண்ணாலும், நாங்கள் எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அந்த இடமே அது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபன்னான ஒரு இடமா இருந்த இடத்துல கூட நான் நல்லா சப்போர்ட் பண்ணி கூட இருந்து பண்ணி கொடுத்ததுக்கு அது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. வெங்கடேஷ்க்கு முக்கியமாக ஒரு நன்றி சொல்லணும். என்ன நன்றினா, இந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட்டாக போகலாம் பார்த்துக்கிட்டு இது ஒரு நாளில் பண்ணி முடிக்கணும்டா, 2ஆம் நாள் ஷூட்டிங்னா வேணாம், ஒரு நாளில் பண்ணி முடிக்கணும்னு சொன்னதுக்கு ஒரு நாளில் எல்லாரையும் நான் சப்போர்ட் மட்டும்தான் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிக்க சப்போர்ட் மட்டும் தான் பண்ணேன். மற்றபடி மற்றவங்களுக்கு கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், எல்லா மெம்பர்ஸையும் வர வைக்கிறதா இருக்கட்டும், காஸ்டியூமு, ஆர்ட் ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணது அதெல்லாம் வந்து அவன் தான் பண்ணான். அதெல்லாம் பண்ணது புது டேரக்டராக இருந்துக்கிட்டு இது பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதே அடுத்தடுத்த படங்களில் இதை விட பெட்டராக நல்ல கதைகளோட நல்லா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும். மோகன் எல்லா படத்துலையும் அவனை சாவச்சிருவாங்க. இந்த படத்தோட அப்டேட் ஒன்று சொல்கிறேன், மோகன் இந்த படத்தில் சாகலை. இது வந்து ஒரு பெரிய அப்டேட், ஓகேவா? அவன் வந்து அவன் ஒரு சீரியஸான கேரக்டர் நடிச்சிருக்கான், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ஃபன்னாக காமெடியாலாம் அவன் கிட்ட ரியாக்ஷன் வருமா அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. இந்த படத்தெலாம் பார்த்தேன், அதை நான் ஷூட்டிங்ஸ் பள்ளியே சொல்லியிருக்கணும். நான் இங்கே வந்து சொல்லுறதுக்காக நான் சைலண்டாக இருந்தேன். நல்லா பண்ணியிருந்தான். கூட நடித்த ராகேஷ், தாமஸ்லாம் இயக்குனராக ஒரு பெரிய அடுத்த படமே அவனோட தான். அவன் உருவாக்கின படம் தான் விக்டர்னு ஒரு படம், அது அடுத்து வரும். அவன்கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு நடிகை இருக்காங்கிறத வந்து ஒரு நடிகை வந்தான்னா, ஒரு ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்தாலே ஒரு 1/2 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க. ஷூட்டிங் ஃபுல்லாக மேக்கப் போட்ட ஒரு ஆள் பாருன்னா என் தலைவர் தாமஸ் தான். சந்தனம் வச்சான், அழிச்சான், அசிங்கமா இருக்கு. குங்குமம் வச்சான், அழிச்சான். அப்புறம் டபுள் லேயர் வச்சான், அதையும் அழிச்சான். கையிலலாம் ஒரு குங்குமம் அப்படியே அது மாதிரி ஒரு வந்தான். ஸோ அவனை அழகுபடுத்தியிருக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டான். சரி இது சரியில்லை, இன்னொரு தடவை பண்ணுங்கன்னாலும் ஈகோ இல்லாமல் அப்படியே பண்ணி கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்துலேயே வந்து ஆர்டிஸ்ட் வந்து
யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல நுழைஞ்சா அரை நீராரமா ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான். யாருன்னு பார்த்தா எது சந்தோஷா. அந்த மாதிரி ஒரு இது அரை நிர்வாகம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது மாதிரி சுத்திட்டு இருந்தான். அப்படி இருந்தோம் அந்த வெறும் சட்டையோட வேர்வையோட பிளஸ் கேமராவை ஹேண்டில் பண்ணான். நடிச்சுக்கிட்டே கேமராவை ஹேண்டில் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப வேர்க்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தான். என்ன கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் கொஞ்சம் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பான். அதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை, காஸ்டியூம் டிசைன் பண்ணி. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேரோட எஃபோர்ட்ல வந்திருக்கு. இந்த படம் நல்லா அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு. ஸோ நல்லா அவுட்புட்டாக வரதுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நல்ல நல்ல படங்கள் பண்ணி நம்ம சேனலுக்கு எல்லாருமே படம் பண்ணி கொடுங்க. அதை நம்ம இதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவோன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி. அதாவது எல்லாரையும் மென்ஷன் பண்ணி ஒரு நல்ல ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஆளை தான் நம்ம வந்து கூப்பிடணும். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட எடிட்டர் உட்காந்து ஸோ எடிட்டர் நம்ம வந்து வெல்கம் பண்ணோம். வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து நானே போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் அப்படியே வந்து பேசிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட எடிட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தான். இதில் என்ன ஒரு இது ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எடிட் பண்ண ஆரம்பித்து இந்த படத்தை நான் டேரக்டருக்கே போட்டு காமிக்கல. இப்படி ஒரு எடிட்டர் தான் நான். ஸோ வந்து படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். படம் நல்லா இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதில் எஃபர்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது வந்து நானும் டேரக்டர் உட்காந்து ஒரு நாள் எடிட் பண்ணும்போது வந்து ப்ரோ இது இங்கே வைங்க ப்ரோ, அங்கே வைங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார். அவருடைய ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இவர் ஹேண்டில் பண்ணது எங்கள் குழுவிலேயே இருக்கிற டேரக்டர்ஸை வேறு சேர்த்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வேலையை பார்த்துருக்காரு. கேஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கானது என்னன்னா, எடுத்ததும் வந்து ஃபுட்டேஜை இப்படி ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, ஓட்டி பார்த்துட்டே இருக்க பார்த்தா திடீர்னு ஒரு உருவம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு. அதாவது பாதி ட்ரெஸ்ஸோட இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். பார்த்துட்டு சரியான சாக்கு, ஐயோ யாரு இவரா ரொம்ப அதான் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி ஒன்னேன், இவர் எப்படி இந்த படத்துல எப்படி நடிச்சாரு, அதெல்லாம் நடிக்க வச்சுட்டு அதெல்லாம் பெரிய கூத்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்த்து சிரிச்சு அதுக்கப்புறமா தான் படம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து படம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த காமன் மேன் பிக்சர்ஸ் அண்ட் டைரக்டர் வெங்கடேஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து ஃபைனலா நிறைவாக நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல டைரக்டர், நல்ல கதை களத்தோட இருக்கிற ஒரு அப்படியே இந்த லைனப் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரை நம்ம ரொம்ப நேரம் பேசி இழுக்காம அவரை கொஞ்ச நேரம் பேச விட்டு பார்ப்போம். வாங்க, வெல்கம் வெங்கடேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சார் வந்து அதான் தாமஸ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணி என்கிட்ட இல்லைப்பா நான் வந்து எடுக்க எனக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி சொல்லி அன்னைக்கு நைட்டே எடுத்து அடுத்த நாள் மார்னிங் சீக்கிரமாகவே வந்து டைம் ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் டைம் சொன்னதை விட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இருந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தாமஸ் ப்ரோ நிறைய சீன்ஸ் வீட்டுக்கு எடுக்கிறப்ப கூட ஓகே பண்ணலாம், இது இப்படி பண்ணு, கேமரா கற்றுக்கோ நீ நல்லா கற்றுக்கோன்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்தது தாமஸ் ப்ரோ. தேங்க்யூ. ராகேஷ் ப்ரோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரொம்ப நன்றி. இது என்னோட டெபியூ ஃபிலிம். அந்த இதில் நிறைய பேர் கேஸ்டும் டெபியூ தான். ராகேஷ் ப்ரோ, தாமஸ் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ எல்லாருக்கும் டெபியூ. அது கொஞ்சம் பெருமையாக எனக்கு எல்லாரையும் டெபியூ பண்ண வச்சிட்டேன், எல்லாரையும் புதுசாக நடிக்க வச்சிட்டேன். அண்ட் மோகன் ப்ரோ ஃபஸ்ட்டு அதான் அவருக்கு தான் கதை சொல்கிறப்ப ஓகே பண்ணலாம் நல்லா பண்ணு என்ன அந்த நான் எதிர்பார்த்தத விட நல்ல ஆக்டிங் எனக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஆஷிக் ப்ரோ எனக்கு என்ன கேமரா உள்ள இவங்கெல்லாம் கேமரா உள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கேமரா வெளியே நான் இருக்கேன், ஃபுட்டேஜ் வந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் இருக்கேன், ஃபுட்டேஜ் நான் எடுத்துட்டேன்னு என்னை ரொம்ப எனக்கு ஃபுட்டேஜ் வராதுன்ற நம்பிக்கையே போன பிறகும் நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்ன நிறைய விஷயம் சொல்லி தந்தது ஆஷிக் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ. அண்டு எடிட்டர்
இந்த படத்துக்கு உயிர் கொடுத்ததே நீங்க தான். எல்லாம் நாங்களாம் பண்ணாலும் நீங்க ரொம்ப நன்றி. நீங்க பண்ணதை பார்க்கணும். நீங்க என்ன பண்ணி வச்சுக்கிட்டு உங்க பண்ணதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நானே இன்னும் பார்க்கல. நீங்க பண்ணதை நான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலா சந்தோஷ் ப்ரோ, நான் கதை ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இந்த கேரக்டர்ஸ் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட்ல வச்சுருந்தா நான் எழுதி முடிச்ச போய் தான் எல்லாருக்குமே சொன்னேன், நீங்க இது பண்ணணும்னு சொல்லி. சந்தோஷ் ப்ரோ, நான் ஒரு 5% தான் நான் நினைச்சேன். இவங்க இப்படி நடிச்சா 5% தான் நான் எனக்கு 99% ஃபுல்ஃபில் பண்ணி. சந்தோஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஆனால் கொஞ்சம் ட்ரெஸ் இப்போ கொஞ்சம் பாதியோட இல்லை அது. ஆனால் மற்றவங்களாம் என்ன நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ரோ வந்து எனக்கு மெனக்கெட்டு அந்த நிறைய பண்ணாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா நிறைய பண்ணாங்க. அந்த கேமரா ஹேண்டிலும் அவங்க தான் பண்ணாங்க. நிறைய ஹெல்ப். இந்த 25% சந்தோஷ் ப்ரோ தான் இந்த ஃபிலிம்ல ரிவ்யூ பண்ணது. ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃபேமிலிக்கும் நன்றி. என்ன இப்போ சினிமான்னு போவேன்னு சொல்லி ஃபேமிலியில் திட்டினே இருப்பாங்க. அந்த இந்த மாதிரி ஒன்று எடுத்துன்னு போய் காமிக்கவும் நான் ஃபர்ஸ்ட் எஃபர்ட் காமிக்கணும்னா நம்பிக்கை வந்துச்சு. ஏதோ பண்ணேன் போல எதையோ வந்துடும் இந்த நம்பிக்கை வந்துச்சு. அந்த காமன் மேன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். நான் எல்லா விட நானும் ரொம்ப சின்ன பையன். என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்ணு. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு லைன் சொன்னேன், நல்லா இருந்துச்சுனாங்க. ஸ்கிரிப்ட் தந்தேன், இன்னும் நல்லா இருந்துச்சுனாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் இன்னும் நல்லா இருந்துச்சு. டப்பிங் அதை விட நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் எடிட்டிங் வந்து ஓகே, எடிட்டிங் பார்த்து 2 பேர் பார்த்து முடிச்சிட்டிங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நாங்கள் பார்த்தா நல்லா இருக்கோம். நம்ப நன்றி பல. ஸோ ஒரு டேரக்டருடைய, அதுவும் டெபியூ டேரக்டருடைய டெடிகேஷனில் உருவான ஒரு படம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு குறும்படமாக தான் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாளைக்கு எடுக்க போகிற பெரிய படத்தோடைய ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ காமன் மேன் பிக்சர்ஸோட ஒரு ப்ரைடு அப்படின்னே நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு மேல பேசி நம்ம இழுத்துக்கிட்டே போனோம்னா ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. எங்க காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கவங்கள டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ படத்தை உங்க முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் இப்பதான் பார்க்க போறாரு. ஸோ நம்ம இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லணும். படத்தை போட்டுடலாமாண்ணே? என்னடா போய் பாருடா. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீயே போய் பாருடா. கருத்தட்டோட எவனுக்கு கருத்து இருக்கிறானோ அவன் தான் கவின். யார் நீங்க என் வீட்டுக்கு வந்து என்ன தள்ளி விட்டு போக சொல்றீங்க? ஆமா, அதுக்கு அவ்வளவுதான் எல்லாத்தையும் விட்டு
அத சொல்றதுக்கு நீ யாரு? மாமாவா? இதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு விட்டு பேசுங்க. எல்லாரும் ஆளு இருக்காங்க. போன் வருவாங்க. வசவா வசவா நீ யாருடா? டெய்லி பண்ணாங்க ப்ரோ. பே பண்ணுங்க, ரேட்டிங் கொடுங்க. இந்த பாருங்க, நாவல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. எல்லாம் கவர்மெண்ட் பேசுறேன். எங்க மாமா சேர்ந்தா இருக்காரு. போன் பண்ணா பசங்க கூப்பிட்டு வந்துருவாங்க. நான் இருக்கேன், நான் பார்த்து சின்ன விஷயத்துக்கு பயந்தப்ப ஆனா எவ்வளவு பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் வீட்டுல மாட்டிக்கிட்டேன்டா. வீட்டு வாங்கியா? அட்ரஸ் கேட்டாங்க பேபி. எங்க அப்பா பார்க்க வரேன்னு சொன்னாங்க பேபி. ஏதோ லைட் போடு. ஓகே, நிறைவாக படம் முதல் வாட்டி எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல் வாட்டி எடிட் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை நான் பார்க்குறேன். பார்க்கும் போதே தெரிஞ்சு இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. இருந்தாலும் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்டாக எனக்கு தெரியுது. எனக்கே எப்படி இருக்கும்போது நம்மளுடைய டீமுக்கு எப்படி இருக்கும்னு அது தெரியல. படம் பார்த்த உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி இருங்க, ஒரு வாட்டி கேட்டுடலாம், படம் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த டீமையே அப்படியே வெல்கம் பண்ணி, இப்போ அவங்க படம் பார்த்துருக்காங்க, அவங்க நடிச்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் முன்னாடி சொன்னாங்க. இப்போ படம் பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க ஒன் பை ஒன்னா சொல்ல போறாங்க. அப்படியே டீம் அப்படியே எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க. சரி, ஓகே. இப்போ படம் இப்போ தான் பார்த்துருக்கோம். பட் எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாக தெரியாது. பட் இந்த மாதிரி கேரக்டரு அந்த மாதிரிலாம் தெரியும். எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாக தெரியாது. நான் ஆக்டிங் டப்பிங் மட்டும் தான் இருந்தேன். ஆனால் பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு படம். ஆனால் படம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. இப்போ மின்னல் அந்த மாதிரி. ஆனால் இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து பெருசாக நிறைய பேர் வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் எடுக்கிறானுங்க. நான் தான் அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்னால இதுதான் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸில் நம்ம எப்படி மக்களை வந்து என்டர்டெயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் ஷார்ட் ஃபிலிமு. அதை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். சின்ன ஒரு லைன் தான் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு டெவலப் பண்ணி இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. ஓகே, ஒரு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. இமான் சார், படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையாக இருந்தது. நான் அங்கே எடுக்கும்போது பார்த்தேன். நான் அப்போது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இதில் நல்லா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ஃப்யூச்சர் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா சவுண்டு, ஃப்ரேமிங்கு, அந்த மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அருமையாக வந்திருக்கு. அந்த காமன் மேன் பிக்சர்ஸ் அந்த
பேருக்கு ஏற்ற மாதிரியே 1 லைனில் 1 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்கு, அருமையாக. சிறப்பாக சொல்லணும்னா எல்லாருடைய கொலாபரேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ அவரை தான் நம்ம கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சின்னத்திரை கவர்ச்சி நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே கொடுக்கலாம். ஸோ படம் எப்படி இந்த மாதிரி வந்து நடிக்கணும், இந்த மாதிரி இறங்கி நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? உங்க அனுபவங்களை சொல்லுங்க. அப்புறம் படம் எப்படி இருந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, இப்ப நிக்கிறீங்க பேசலாம். நான் இப்பவும் எப்படி ஓகே சொன்னி எப்படி நடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அது ஃப்ளோவில் போகிறப்ப அப்படியே நடிச்சிட்டேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக வந்து நிற்கும் நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னாலையும் ஏதாவது ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கூட நடித்தவங்களும் சரி, எஸ்பெஷலி சார் அவர்லாம் வந்துட்டு எங்களோட இருந்து காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் 3-4 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ வரைக்குமே கூட இருந்து எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக இருந்து ஒரே நாள் எடுத்து முடிச்சாகணும். ஸோ எல்லாரோட அவைலபிலிட்டியும் அந்த ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளில் இது சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால ரொம்ப பிளான் பண்ணல. ஸ்டோரி போர்டிங்கோ எதுவும் பண்ணல. லைட்டிங் எப்படி வைக்க போகிறோம், ஃப்ரேம் எப்படி வைக்க போகிறோம், எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் பட்டுன்னு யோசிச்சு இப்படி உட்காரு, அப்போ தான் இவங்க வந்து எல்லாரும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்போ உட்காந்து ஷார்ட் விஷன் பண்ண ஒரு விஷயம். அது இதுக்கு அப்புறம் பண்ணுறது வந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நீங்களும் நல்லா பிளான் பண்ணணும். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆள் பத்தாம நான் ஜாயின் தான். ஒரு நைட் ஆள் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னையே நடின்னு ஒருத்தவங்க என்ன இது பண்ணாங்க, எப்படி போறா நடி நீ நடினாங்க. நானும் எனக்கு நடிப்பே வராது, ஏதோ என்ன என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஃபியூச்சரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் இது என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நான் யார்கிட்ட வேணா எப்படி வேணா காமிப்பேன். அந்த என் டீமை பற்றி எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி வந்துருது, அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இல்லை ப்ரோ, நீங்கள் அப்படியே போயிட்டா இப்படி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மேல் கேரக்டர் வந்துட்டு கவின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த ரம்யாங்கிற கேரக்டர் யார் எனக்கு அது தெரியும், சொல்லுங்க. அவசரத்துக்கு பொண்ணு போய் கிடைக்கல. ஷார்ட்டா ஸ்வீட்டா இல்லை, அவருக்கு வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறதால கொஞ்சம் அடக்கமா பேசுறாரு. அதாவது அவரோட லைஃப்ல நடந்த ஒரே ஒரு சின்ன சீன் எடுத்து கதை எழுதிருக்காரு. உண்மையாலே அவர் தான் ஹீரோ. உண்மையா சொல்லணும், நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு சீன் வந்து நான் கவின் யானையும் வச்சுன்னு தெரியும்ல, அது தெரியும். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதுனேன். நான் அந்த பொண்ணு பேரும் தெரிஞ்சேன், கிடைக்கல எனக்கு அந்த பொண்ணு பேர் ஒழுங்கா. ஸோ ஓகே, கிடைச்ச பேர் யூஸ் பண்ணினேன், கிடைக்காத பேர் அவ்வளோதான். அதுதான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க வேண்டியது எல்லாத்தையும். ஸோ இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய அசோசியேட் டைரக்டர் அண்ட் நம்மளுடைய காமன் மேன் பிக்சர்ஸோடைய ஒரு தூண் அவர் தான் எல்லாம். அவர் வந்து இப்போ நம்ம கூப்பிட போறோம். ஸோ அண்ணா வாங்க. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? படம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். படம் நல்லா இருந்துச்சு. முத படம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்காச்சு. நல்லா பண்ணியிருக்கான். என்னடா நல்லா பண்ணியிருந்தான். காமன் மேன் பிக்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு படமே நல்லா பண்ணியிருக்கான். அடுத்தடுத்து நல்லா அந்த ஸ்கிரிப்ட்லாம் கொண்டு வா, நல்ல படங்கள் பண்ணுவோம். இதுலேயே குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் நல்லா பண்ணு. படமே நல்லா இது மாதிரி எஃபோர்ட் போட்டு பண்ணதுனால காமன் மேன் பிக்சர்ஸ் சார்பாக உனக்கு ஒரு பரிசு. அந்த பரிசு அவரே பார்த்துட்டாரு. மைக் இருந்தா நீ வாங்க. ஓகே, சிறப்பாக இருந்துச்சு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மாலை 6 மணிக்கு தானே, 6 மணிக்கு ஓடிடியில் இது யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது.
ஸோ படம் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ லைவ்ல பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் யூடியூப்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் டீமும் நம்புதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, படம் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அன்எக்ஸ்பெக்டட். கேரக்டருக்கே அன்எக்ஸ்பெக்டடா. மியூசிக் காப்பி எடுத்து தராம இருந்தா சரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ படம் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒரு பெருமை. இப்போ இங்கே நின்று எல்லாரும் பார்த்து ஓகே கை தட்டும் போது ஓகே நம்ம ஏதோ பண்ணிட்டோம், அதனால கிளாப்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. தொடர்ந்து வந்து இப்போது வெங்கடேஷ் அவருக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணி நேர்லேயே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவர் இதுக்கப்புறம் பெரிய படங்கள் பண்ணணும். ஸோ இந்த படம் வந்து அவர் லைஃப் லாங் ஒரு மெமரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 திரைப்படங்களில் ஒரு குறும்படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிற படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம இங்கே ஸ்க்ரீனில் காமிக்க போகிற படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட்லையும் சரி பண்ண ஆளும் சரி ரொம்ப வந்து பெரிய உள்ளம் பெரிய பொருட்செலவில் வந்து உருவான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு குறும்படமாக இல்லாமல் இதில் வந்து ஒரு சினிமேட்டிக்கும் சரி கேமராவும் சரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கள இப்போ நம்ம கூப்பிட்டு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்போம். இந்த படம் எடுத்து ரொம்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரையும் கூப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாலாஜி அவர் தான் இதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. வாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இந்த படத்தில் ஒர்க் பண்ண உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துனது ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்தால் தான் கொஞ்சம் வெளியவும் தெரிய வரும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வருதுன்ற விஷயத்தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிம் வந்துச்சு, அதை பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக இருக்கும் போல். ஏன்னா அந்த முடியும் போது நல்லா இருந்துச்சு, அடுத்துக்கு ஆரம்பிக்கும் போல் அப்படின்னு எதிர்பார்த்தேன். வெங்கட் ப்ரோ பார்ட் 2க்கு நான் வெயிட் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? அதேமாரி போன ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிடுறேன், ஏன்னா பார்த்தோம்ல அது மோகன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இங்கே இருக்க தாமஸ் எல்லாமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம விக்டிம் ஃபிலிம்க்கு வருவோம். இந்த ஃபிலிம்க்கு நான் ஆட் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு தாமஸ் ப்ரோ தான். ஆக்சுவலாக நான் அவரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக இருக்கார். இந்தமாதிரி ஷார்ட் ஃபிலிம் தான் சொல்லுங்கள் ப்ரோ நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவர்கிட்ட. சரி நானும் நினச்சேன் சும்மா ஃபன்னியாக சும்மா லவர் பாய் அப்புறமா இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். திடீர்னு வந்து பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டாக இந்தமாரி ஒரு த்ரில்லர் கதை வந்து சொன்னார். நான் ஆச்சரியமாக பார்த்தேன். எப்படி ப்ரோ உங்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன் ஃபஸ்ட்டு. ஆமாம் பாலாஜி அப்படின்னாரு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாயின் ஆனவங்க தான். ஆக்சுவலாக இந்த காமன்வெல்த் பிக்சர்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆனதே அப்போ அந்த டைம்ல தான் இந்தமாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒருத்தராக அப்படி ஜாயின் ஆக நாங்கள் ஆக்சுவலாக டேரக்டர் அவர். பட் ஆனால் வந்துட்டு அவருக்கு ஒரு தூணாக இருந்து எல்லாருமே, அதாவது அவருக்கு எல்லா ஹெல்ப்புமே நாங்களும் செஞ்சோம். அதேமாரி ஆக்டிங்கிற விஷயத்தில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியாது. நான் அப்படி டேரெக்டாக உள்ளே வந்தேன், அதாவது ஒரு கல் மாதிரி உள்ளே வந்தேன். தாமஸ் அண்ணாவும் இருக்கட்டும், ஹசிக் அண்ணாவும் இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்க என்னை செதுக்குனது தான் அந்த படத்தில். இந்த ரெஃபரன்ஸ் வேணும் எனக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில படங்கள் சொன்னதாக இருக்கட்டும், அதேமாரி இருக்கணும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றிண்ணா. அதேமாரி இந்த படத்தில் ஆக்ட் பண்ண மோகன் ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லியிருந்தாரு எல்லா படத்துலையும் செத்துருவான்ட்டு. முதல் படத்தில் செத்தது எங்கள் படத்தில் தான், பெருமையாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா 2ஆவதுங்களா? ஓகே ஃபைன் யா ப்ரோ நம்ம படத்தை எடிட் பண்ணது சாரி ப்ரோ. ஆக்சுவலாக 2 years ஆச்சு, அதனால கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஆனந்த்குமார் அவருக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி படத்தில் ஆக்ட் பண்ண ராஜ்குமார் அண்ணா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா செந்தில் அவர் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். 10 வரைக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட் டேரக்டரும் கூட. அதேமாதிரி அரவிந்த் அவரோட டெடிக்கேஷன்லாம் வேறு லெவலுங்க. ஏன்னா ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வாங்கினா இப்போ ஒரு 6 மணிக்கு வரணும்னு சொன்னோன்னா நம்ம 5:30 மணிக்கு வந்து நிற்கிற ஒரு ஆள், அந்தமாரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு பர்சன். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்த ஃபீமேல் லீடு பூஜா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இல்லை, கொஞ்சம் லாங்லேருந்து வந்தாங்க. நாங்கள் கூப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஏடிஸாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் ஃபுல்லாக டிசைட் பண்ணிட்டோம். ஷூட்டும் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஆனால் கடைசியில் ஃபீமேல் லீடு வந்துட்டு அவங்களால கன்டினியூ பண்ண முடியல. அதனால வந்துட்டு நாங்கள் வேற ஒரு ஃபீமேல் லீடுக்காக மூவ் பண்ணும்போது சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசனை இருக்கும்போது தாமஸ் யாராக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு நைட் நான் கூப்பிட்டு நாளைக்கு காலைல ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ரோல் எதுவுமே ப்ரிப்பேர்லாம் ஆகலை. வந்து மோஸ்ட் ஆஃபன் அவங்க எடுத்த எல்லா டேக்குமே சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம காமன் மேன் பிக்சர்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா முகம் தெரியாமல் வந்து இத்தனால வந்து வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இப்போதான் அவருடைய முகத்தையே வெளியே காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்துல ஒரு சின்னதா ஒரு வாய்ஸ் ஓவர்லயே ஒரு கேமியோ ரோல் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவங்களுடைய சித்திக், அவரை கூப்பிடுவோம். சொல்லுங்கண்ணே படத்துடைய அனுபவங்கள். சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னடா இது ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னதை காப்பி பண்ணி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ இதுக்கெலாம் தட்டானா. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தாமஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா ஏபிடிக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சேனலில் வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து ஏபிடி தான். இந்த மாதிரி வந்து சித்திக் நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் மெமிக்ரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு. ஏன் திடீர்னு இதை கேட்குறேன். ஆமாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓகே, இல்லை ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் உள்ளே வந்தேன். அதை பற்றி நான் பேச போகிறதில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசலாம். அதான் அப்படி தான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இவங்களோட ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா, நானும் நடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ப்ரோ உங்களுக்கு இல்லாமையா ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அவரோட டைரக்ஷனில் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாமஸ் அப்படியே வந்து நம்ம பழகும் போது வந்து ப்ரோ அப்படியே ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அந்த விக்டிம் பண்ணும்போது என்னன்னு ஞாபகம் இல்லை. பட் அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து என்னை வந்து தாட்டில் இல்லை போல இருக்குது. அண்ட் அந்த எடிட்லாம் பண்ணி நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சேனலில் வந்து கொஞ்சம் நானும் ஒரு அங்கமாக வந்து இருக்கும் போது தாமஸ் வந்து சித்திக் தப்பாக நினச்சிக்காதீங்க, வந்து நான் வந்து யோசிக்கல, டப்புன்னு எல்லாருமே வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் திடீர்னு மைண்டுக்கு வரல. எனக்காக ஒரே ஒரு சின்ன ஃபேவர், நம்ம சேனலில் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டீங்களே, எனக்காக ஒரே ஒரு வாட்டி என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க அப்படின்னாரு. நமக்கு அதெல்லாம் வராது ப்ரோ. நானே வந்து ஏபிடி கேட்டதுக்காக ஏதோ பண்ணிட்டு அரைகரையாக பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு கூட்டு வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, நல்லா வரட்டும், வேணாங்க வேறு யாராச்சும் வச்சு பண்ணுங்க அப்படின்றேன். இல்லை சித்திக் இருக்காங்க, எனக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வேணும், நீங்கள் பண்ணணுமா? சரி எப்படி பண்ணலாம்? மதன் கௌரி மாதிரி, ரிஷிபீடியா மாதிரி. யோ என்னையா விளையாடுறியா நீனு? மதன் கௌரி ரிஷிபீடியாலாம் வந்து அவங்கவுங்க எவ்வளோ ரசிக்கிறாங்க, என்ன போயிட்டு அந்த லெவலுக்கு பண்ண சொல்கிறீங்க? நான் வந்து பண்ணுறேன். நான் ஒரு யூடியூபர், அதாவது இந்த மாதிரி நடந்துச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ப்ரோ அப்படியெல்லாம் ஆனால் என்னடா இது ஓப்பனிங்லேயே அசிங்கப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி. சரி நெக்ஸ்ட் என்ன ப்ரோ வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்று கேட்டார், அது நான் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங்கில் பாருங்கள். அண்ட் அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துருந்தாரு. நம்மளை வந்து சும்மா தானே பண்ண சொன்னார், வாய்ஸ் ஓவர் பண்ண சொன்னார். அதில் ஒரு சர்ப்ரைஸ், அது ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, அது பண்ணதுக்கப்புறம் அந்த என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. அண்ட் பாலாஜி இப்படிலாம் இந்த பையன் நடிப்பானா? நான் வந்து ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸ்க்ரீனில் பார்க்குறேன், பையன் பிச்சு உதறான், நல்லா நடிக்கிறான் பாயவன், இத்தனை நாள் எங்கடா ஒழிச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை வந்து அந்த த்ரூ அவுட் த மூவியில் வந்து அவனை நான் நிறைய விஷயத்த வந்து நோட் பண்ணேன். இந்த புருவம் இருக்கு இல்லையா, அதை அப்படி இது பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா மெனக்கெட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தான். தாமஸ் அவரை பற்றி சொல்லணும்னா நம்ம சேனலோட குட்டி மிஸ்கின். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்க்ரீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன் அவர் குட்டி மிஸ்கின்னு சொல்கிறோம் அப்படின்னு. அவரோட ஆட்டிடியூடு, அவர் அந்த பேசுறது, எடுக்கிற ஃபிலிம் கூட அவரை மறந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு தாமஸ். ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ சின்ன திரையில் வெள்ளித்திரை, அதுதான் வந்து விக்டிம். இல்லைண்ணே, இப்போ நம்ம படத்துடைய இந்த விக்டிம் படத்தோடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரை தான் நம்ம இப்போ வெல்கம் பண்ண போகிறோம். வாங்கண்ணே தாமஸ் அண்ணே வாங்க.
சொல்லுங்க, இந்த படம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இதை துவக்கத்துக்கான கதை, அதுக்கப்புறம் இது எப்படி முடிஞ்சுச்சு, எப்படி இது வெளியே வந்துச்சு, ஸோ த்ரூ அவுட்டாக இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து தொகுப்பா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் எப்படி ஆரம்பிச்சுது எப்படி போச்சுன்னே தெரில. ஃபஸ்ட்டு இந்த தாட் வந்து நான் வந்து ஒரு டான்ஸ் பண்ண ஆசை தான். பட் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன பண்ணிவிட்டு எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டேன். எனக்கு 2018, 19, 20 இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்டு, வெட்டிங் ஃபோட்டோஷூட் அது மாதிரி போனேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே அடுத்து எதுனா பெருசாக பண்ணலான்னு 2023 மே மாதம் ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி ஒரு சின்ன லைன் மட்டும் நான் ரெடி பண்ணேன். விக்டிம் படத்துக்கான லைனு கொஞ்சம் கேப் விட்டோம், ஒரு 3-4 மாதம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கான டைலாக்ஸு, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி போர்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து படத்து ஷூட்டுக்கு மூவ் ஆனோம். ஃபஸ்ட்டு ஷூட் மூவ் ஆகும்போது யாரை கேஸ்ட் ரெடி பண்ணலாம், யாரை தேர்ந்தெடுக்கலான்னும் போது ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்ட் வந்து மோகன். இந்த எழுதும் போது இருந்தான் கூட. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்ட் வந்து மோகன் தான். மோகன் அந்த கொலை பண்ணுறதுல பழைய ஸ்டார்ட் ஆகுது, அந்த சீன் தான். அந்த சீன்லேருந்து தான் கதை, அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணேன். மோகன் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பண்ண மாட்டேன்ட்டான். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் தான் இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வற்புறுத்தி இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சேன். அதுக்கான ரிசல்ட் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. தேங்க்யூடா மோகன், எல்லாத்தையும் சப்போர்ட்டாக இருந்து. ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து திருப்பி நல்லா பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். மோகன் பூஜா வந்து அந்த பொண்ணுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நைட்டில் வந்து தங்கணும், யாருன்னே தெரியாது. நாங்கள் யாருமே யாரும் பாலாஜி மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு தெரியும், வேறு யாருமே தெரியாது. நைட்டில் தங்கி அந்த ஒர்க் பண்ணி எவ்வளோ மெனக்கெட்டு அந்த பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க கரெக்டாக. என்ன அந்த பொண்ணு ஆக்டர், ஏற்கனவே அந்த பொண்ணு பண்ணியிருக்கு, நிறைய சீரீஸ்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கரெக்டாக அந்த பொண்ணு இந்த படம் முழுக்க அந்த டப்பிங் குடும்பம் வந்து பண்ணி கொடுத்தா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக அந்த பொண்ணு பண்ணி கொடுத்தது. பூஜாவுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அவங்க பொட்டென்ஷியல் தாண்டி நமக்காக பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. அரவிந்த் ப்ரோக்கு ஒரு நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவரும் ஒரு லீட் ரோடில் பண்ணியிருக்காரு. அவருக்காக அந்த கதையை உடச்சி மாற்றி செகண்ட் ஒரு ட்விஸ்டோடு கொண்டு வந்து அவரை இந்த படத்தில் அவருக்காக அந்த கதையை மாற்றி அப்படி பண்ணி வச்சுருந்தேன். கூப்பிட்டோடனே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த படத்தை வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ண போகிற டைமில் கூட நிறைய விஷயம் எனக்கு எடிட்டராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி போயிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. பெரிய பெரிய நன்றி அரவிந்த் ப்ரோக்கு. அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு ராஜேஷ், அவன் வந்து சின்ன கேரக்டர் தான், டைலாக் இல்லாத கேரக்டர் தான், இருந்தாலும் எனக்காக வந்து பண்ணி கொடுத்தான். எனக்காக 2 நாள் தங்கி இருந்து எனக்காக பண்ணி கொடுத்தான். எனக்கு எல்லாத்துலேயும் அவன் தான் சப்போர்ட்டு. அவனுக்கு ஒரு பெரிய நன்றி. வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஏடி வந்து இந்த சேனலோட ஹெட்டு ஆஷிக். அதனால் இந்த படத்தோட என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்துன்னு கொடுத்தோடனே நாங்கள் 2 பேரும் டெவலப் பண்ணி இந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசுவோம், 2 மணி நேரம் ஃபோனில் பேசுவோம். பேசி இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டு எல்லாம் பக்காவாக பண்ணுவோம். கூடயே இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தான். அவனுக்கு நன்றி. பெரிய அபிஷேக் தம்பி வந்து இந்த பொம்பரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கான். பொம்பரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் அந்த வேலையை செஞ்சுருவான். நான் எந்த வேலை சொல்கிறேனோ அதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுவான். அவங்க அப்ராட்டில் இருக்கான், துபாயில். அவனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ டக்குன்னு எல்லாத்தையும் ஓடிட்டே இருந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தான். அபிஷேக் நன்றி. அடுத்து ஏடி வந்து அப்சல் தம்பி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான் தம்பியை. பண்ணிவிட்டு அவனும் ஃபுல்லாக இருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணான். இதில் வந்து அவன் நடிச்சிருக்கான், அதுலேயும் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கான். அப்சல் தம்பிக்கு நன்றி. என்ன நினச்சி பண்ணணும் அதுதான் வந்திருக்கு. நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
அதான் ஒரு விஷயம், ஒரு கோட் சொல்லுவாங்க, சரி, ஒரு திருக்குறள் ஒரு லைன் மட்டும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும், முயன்றாமை எல்லாம் புகுந்திவிடும், அது புகுத்திவிடும். அது அந்த லைன் வந்து, ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு இந்த படம் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி போகிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அந்த முயற்சி செஞ்சுட்டு இந்த முயற்சி விடாமல் டக்குன்னு ஒரு சக்ஸஸை வந்து இந்த படம் நமக்கு சக்ஸஸ் தான் படம். படத்துக்கு எவ்வளோ உங்களை முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். தேங்க்யூ கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த படத்தை இப்போ நம்ம பார்த்துருவோம். படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டீம்ல இப்போ இங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நம்ம பேச வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த விக்டிம் லாஸ்ட் கிரை, அந்த படம் உங்களின் முன்னால். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாகும் மற்றும் மது வருபவர்களின் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனத்தை ஓட்டாதீர். நம்ம கதையோட ஹீரோ இந்த வயசுல இருந்து யாருங்க பேசாம யாருங்க பாவம் நம்ம தாண்டி தேவாசி வந்திருக்கான். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க அவன் வீட்டுல ஒருத்தரா மர்மமான முறையில இறந்துட்டு இருக்காங்க. மொத்தமா 6 கொலை செய்யப்பட்டிருக்கு. தாத்தா பாட்டி அம்மா அப்பா தகவல் சகோதரிக்கு 6 பேர் வந்துருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வேற மாதிரி கண்டுபிடிச்சி சிறுவர் சீர்திருத்தப்படியில செய்து விட்டாங்க. மொத்தம் 16 வருஷம் அடையாளத்தெல்லாம் அழிச்சிட்டு மக்களோட மக்களா அவனை செஞ்சு வீட்டுருக்காங்க. இப்ப அந்த டைம் சமூகம் வாழ்ந்துருக்கான். கேட்கும்போது சாதாரண இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கதை நீங்க கேட்க என்னோட தெரியுங்க இவங்க சொல்லுவாங்க. யோ, எத்தனை அடி ஆச்சு? 4 நாள் ஆகும். பேரண்ட்ஸ் காஃபி இருந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் 1 மாசம் மிஸ்ஸிங் ஆன கேஸ் மெமரி எல்லாம் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி, ஃபாரன்ஸ் ஆஃபீஸர் கிட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே இருந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.
போலாமா? Everything is okay. முன்னாடி மாதிரி தூங்கும்போது கூட தண்ணி வச்சுன்னா தூங்குவோம். நான் வந்து தரமாட்டேன். உங்களோட லேப்டாப்பும் பேக்கும் இங்க எப்படி வந்துச்சு? காணாம போட்டு 2 மணி வந்துட்டு போனா அப்ப மருந்து வச்சு போயிட்டு இருப்பான். இந்த பிரச்சனை முதல்ல நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ப்ளீஸ். தெரியுமா? அப்பா அம்மா எல்லாமே வாழ்ந்துருக்கேன். ஆனா என்னால அவங்க திரும்ப அடிக்க முடியும். ஒரு நாள் ஒரு நாய்
அடிச்சு அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு பழக்கம் எனக்கு உள்ள ஒரு மிருகமான அப்புறம் எனக்கு அது தப்பு தோணுச்சு. அப்புறம் அந்த மிருகத்தை அடக்கி வச்சேன். ஒரு நாள் அந்த மிருகத்தை வெளியே விட்டுதானே ஆகணும். அதுக்கு முதல் வழியாக அந்த இப்போ அடுத்த வழி நீ. சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? உங்களை கொண்டாங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது சுற்றி கொண்ட இடத்துலயே வந்து நிற்பேன். ஸோ படம் வந்து அப்போ இப்போ ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. போருன்றதே தெரியல, அந்தளவுக்கு ஒர்க் நடந்திருக்குதுனால. ஸோ நான் சொன்ன மாதிரி நைட்டு பகல் தெரியாமல் ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க். அதாவது ப்ராஜெக்டில் இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா ஹார்ட் ஒர்க் கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து. முக்கியமாக எல்லா ஆர்டிஸ்ட் சொல்லிட்டேன், சில பேர் எனக்கு தெரியாது, ஏன்னா புதுமுகம் பேர் ஞாபகம் இல்லை. தாமஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் தாமஸ் முதல்ல சொல்லி ஆகணும் ஒரு விஷயம் வந்து, டைரக்டர் அப்படின்றது வந்து ஒரு கேப்டன். ஸோ ஓகேங்களா. ஆனால் அவர் வந்து எந்த அளவுக்கு மெனக்கெட்டாருன்னா, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் சின்ன பையன் ஒருத்தன், அந்த சீனில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு அவர் மெனக்கெட்டாருன்றது வந்து. அடுத்த நாள் ஒரு ஸ்கூலுக்கு போகன்றதுக்காக நைட்டு வேற இடத்துல ஒரு ஷூட்டு, அதை முடிச்சுக்கிட்டு அவர் திருப்பி நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட வீட்டில் விட்டுட்டு, அந்த பையனோட வீட்டில் விட்டுட்டு, குட்டி பையனை விட்டு திருப்பி ட்ரெயினுக்காக ஓடி வந்து லாஸ்ட் ட்ரெயின் அதை விட்டுட்டா நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே. அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெயினை ஓடி பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஷிக் சொன்னார், தாமஸ் சொல்ல ஆஷிக் சொன்னார். அந்தளவுக்கு மூச்சு வாங்கி ஓடி வந்து ட்ரெயினில் வந்து பத்துட்டான்டா, எனக்கு உயிரே போயிடுச்சு நினச்சிக்கிட்டான்டா, அந்தளவுக்கு சொன்னார். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் நடந்திருக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஓகே தேங்க்யூ. சூப்பர்ண்ணே, சூப்பர், நன்றி. அவுட்புட் பார்த்து 1 year ஆகுது இப்போ நான் பார்த்தது. இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீஎடிட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்தை வந்துட்டு நான் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நியூவாக இருக்குது எனக்கு, அதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. என்ன நாங்கள் அப்போ பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ சின்ன சின்னதாக எங்களுக்கே கொஞ்சம் மைனஸ் தரலாம், அதனால வச்சு நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போவோம். ஆனால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருந்துச்சு, நானே ஆச்சரியமாக பார்த்தேன். இது அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டோம், இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்ற விஷயம்லாம் நிறையா இருந்துச்சு. அதேமாரி அப்போ நான் பார்க்கும்போது சரி, இப்போ நான் பார்க்கும்போது சரி, எனக்குன்னு ஒரு லேக் எதுவுமே பெருசாக தெரியலை. அதேமாதிரி படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி எடுத்துக்க பார்க்கும்போது எடிட்டிங்கும் சரி, டைரக்ஷனும் சரி, ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம், நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் கொண்டு போகிறதுன்ற விஷயம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ராவ பக்கமாக தூங்காமல் நடித்தோம், தூங்காமல் தான் ப்ரோ நடித்தேன், தூங்கலாம் இல்லை. டேரக்டர் விடலானே ஏன்னா கமிட் பண்ணிச்சிடும், அரை மணி நேரம் அசந்திருப்பேன், அதை தூங்கி விட்டார்களாம் குற்றம் என்ற மாதிரி இருக்குது. அதுதான். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஆக்டிவாக இருந்தோம், தூங்கலைன்னா கூட. ஈவன் நம்ம செட்ஸில் இருந்த எல்லாருக்குமே சரி, அந்த ஒரு வைப்லேயே இருந்தோம். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுறோம், இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்துட்டு தாமஸ் அண்ணாவை தாண்டி வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ப்ரெஷரை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்களை வைப்பை வச்சு பார்த்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் டெடிகேஷன் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனலுக்கு வாய்ப்பு, இந்த சேனலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த காமன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு எது ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், அதேமாதிரி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு நல்ல ஒரு சேனலை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில பேர் நியூ சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலலாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்குமே காசு கேட்பாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதனால எங்கள் யாராக இருந்தாலுமே சரி, இந்தமாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோங்க சேனலில். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து யாரை கூப்பிட போறோம்னா, இந்த படத்தில் மட்டும் இல்லை, இருக்க எல்லா படத்துலையும் அசோசியேட்டாக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குற எங்கள் ஆஷிகண்ணாவை வெல்கம். பெருசா எதிர்பார்க்காதீங்க, ஆல்ரெடி 3 தடவை வந்துட்டு ஸ்டேஜுக்கு, 4வது தடவை படம். இந்த படமும் முதல்ல நான் தான் பார்த்தேன். எல்லா படமும் நீங்க தான் முதல்ல பார்க்குறீங்க. நல்ல படம். தாமஸ் இது ஆல்ரெடி பேசுனதுதான், இருந்தாலும் முதல்ல இந்த கதையை இந்த ஒன்லைனை வந்து என்கிட்ட சொன்னான். சொல்லும்போது அவங்ககிட்ட முதல்ல ஒரு நண்பனா இருந்தா வந்து நல்லா பாசிட்டிவா பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. படம் ஷூட் போயிட்டே இருக்கு. இப்போ பட்ஜெட் என்னடா சொல்லி கேட்டேன். 12,000 ரூபாடா அப்படின்னா. சரி 12,000 தான் செய்யும், ஆனால் அன்பிளான்டு தானே எல்லாமே, புது இயக்குனர் வேற. சரி சொல்லி பார்த்தா படம் ரிலீஸ் பண்றப்போ என்னடா பட்ஜெட்னு கேட்டேன். 40,000 ரூபாங்கிறான். தெரிய வந்தது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் 40,000 ரூபா செலவு பண்ணிருக்கான். ஆமா, அது எவ்வளவு ஆச்சு தெரியல கணக்கு. இவ்வளவு செலவு பண்ணி ஆக்சுவலா காமன் மேன் பிக்சர் பேனர்லயே வருங்காலத்திலே இதோட பெரிய பட்ஜெட் படம். சங்கர் சார் டைம் டு ரிட்டையர், பெரிய பட்ஜெட் படம் தாமஸ் எடுத்து கொடுத்தான். அவன் எடுக்கும் போதே ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி சொதப்பிருமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர், இப்போ வந்து கிரைம் த்ரில்லர் வந்து யூஸ்வலா எல்லாரும் பண்ற ஒரு ஜானர், இதுல என்ன டிஃபர் பண்ண போறான்ற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ஆனா அவுட்புட் பாக்குறப்பதான் தெரிஞ்சது, ஓகே என்னவோ பண்ணியிருக்கான் படத்துல, என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல, என்னவோ பண்ணியிருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு அவுட்புட்டா இருந்துச்சு படத்துல. அவன் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான். ஆக்டிங் பண்ண மோகன், பாலாஜி எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இருக்கட்டும், அந்த ஃபீமேல் லீடாக பண்ண அவங்கள பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு நைட் ஷூட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அவங்க எங்கள் கூட இருந்தாகணும். பசங்க ஒரு 10-15 பேர் இருக்கும். அவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் ஃபுல்லாக அந்த நைட்டும். அந்த நேரத்தை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளாக வேணால் இருந்திருக்கலாம், அவங்க நினச்சா அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம்,
அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு இருந்திருக்கலாம் மேபி, அதை எதுவுமே அவங்க காட்டாமல் அந்த ஷூட்டை வந்து கம்ப்ளீட்டாக கம்ஃபர்டபுளாக முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கும், தூக்கம் வந்திருக்கும், எதுவுமே அவங்க முகம் சொல்லிக்காமல் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக நடித்தவங்க, கான்ஸ்டபிள்ஸாக நடித்தவங்க எல்லாருமே வந்து பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டவுட் இருந்துச்சு, படம் எப்படி வரும் அப்படின்ட்டு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், அந்த டீம் பேர் என்னப்பா? எடிட்டர் குமார். அந்த 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 டீம் வந்து அவங்களுக்கு பெரிய கைத்தறல் கொடுத்துருங்க. ஏன்னா டீம் அவங்க கூட ஒர்க் பண்ண தாமசம் தான். ஸோ அந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்ல ஒரு அவுட்புட் வந்துருந்துச்சு. இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணி நம்ம காமன் மேன் பிக்சர்ஸ்க்கு கொடுங்க. புரியல கேட்குறேன். அடுத்து சில படங்களும் நம்ம லைன்ல இருக்கு. ஸோ அந்த அந்த படங்கள்லாம் வரும். ஒரு படம் ஒருத்தன் வச்சிருக்கான், அந்த படத்தை வெளியே கொடுத்துரு. அது போக என்ன படம்ப்பா? என்னப்பா அவன் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கான். இங்க வந்து பேசிட்டு இருந்த பாலாஜி, அவனோட எல்லாரோட ஸ்டோரியும் எங்க டீம்ல இருக்கிற எல்லாரோட ஐடியாவும் நாங்கள் எடுத்து தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நான் தான் அதை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்றாங்க. எல்லாரோட ஐடியாவும் எல்லாரோட எஃபோர்ட்டும் தான் இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க கரெக்டா. நல்லா நடிக்கிறீங்க. நம்ம கிட்ட எல்லாருமே டேலண்ட்லாம் இருக்கு. எடிட்டிங்ல இருந்து ஆக்டிங்கு, கேமரா ஒர்க்கு, டைரக்ஷன், நல்ல நம்ம கிட்ட ஃப்ரெஷ் ஐடியாஸ் இருக்கு. அந்த ஃப்ரெஷ் ஐடியாஸை எப்படி நம்ம ஃபில்மா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நம்ம காமன் மேன் பிக்சர்ஸ்ல இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு டீமா பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல நல்ல படங்கள் கொடுப்போம். விக்டிம் நல்ல படம். இது நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் யூடியூப்ல, நம்ம காமன் மேன் பிக்சர்ஸ்ல தான். எல்லாரும் பாருங்க, எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். என்ன ப்ளஸ்னா இந்த படத்தோட பட்ஜெட், மைனஸும் அந்த படத்தோட பட்ஜெட். ஏன்னா நான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்தில் இருக்க மிஸ்டேக், நான் அது சீப்பாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து நான் இதுக்கு போய் பண்ணேன்னா, பட் உண்மை அதுதான். நான் எங்களோட முடிஞ்ச எஃபர்ட், எல்லாரும் நைட்டு பகலாக குழந்தைங்க பசங்க வந்து நைட்டு பகலாக உழைச்சானுங்க. ஆனால் அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குது படத்தில். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய விஷயம் கவனிக்க முடியல என்னால். நான் என்ன கவனிச்சுட்டு இருந்தேன்னா, அடுத்து பட்ஜெட் என்ன ஆக போகுது, என்ன பட்ஜெட்டில் கொண்டு போய் விட போகுது, என்ன காசு இல்லை கையில், அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த படத்தை 1 வருஷம் ஆயிடுச்சு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு, காசு இல்லாமல் தான். அப்போது பட்ஜெட் தான் இந்த பெரிய ப்ளஸ்ஸோ தான் மைனஸ். அதெல்லாம் முன்னாடியே டேரக்டர், அப்கமிங் டேரக்டர் சொல்லிக்கிறது அதுதான். பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது நான் சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய லெஜண்ட் இதை சொன்னது வந்து, உங்களுக்கு என்ன ஆசை இருந்தால் அடுத்து படம் பண்ண முடியும். எல்லாரும் டேரக்டர்ஸ் தானே, எல்லாருமே டேரக்டர்ஸ் தான். ஓரளவுக்கு படம் பண்ண போகிறோம், அடுத்தடுத்து படம் பண்ண முடியுங்க. அவங்களுக்கு இந்த லைன் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு அடிக்கடி நான் வந்து நினைக்கிற லைன் இது. பிக் அப் எ கேமரா, ஷூட் சம்திங். கேமரா எடுங்க, ஏதாவது ஒரு ஷூட் பண்ணுங்க. நோ மேட்டர் ஹவு ஸ்மால், நோ மேட்டர் ஹவு சிசி, அதாவது எதுவுமே மேட்டர் இல்லை, எவ்வளோ பெருசாக சின்னதாக அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஷூட் பண்ணுங்க போயிட்டு. அண்டு வந்து ஷூட் பண்ணது யாரை வச்சு ஷூட் பண்ணுங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலி, தங்கச்சி, அண்ணன், இந்த மாதிரி யாராச்சும் ஃபேமிலி வச்சு ஷூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து புட்டான நேம் இன்னொரு டேரக்டர். நீங்கள் டேரக்டர்னு அதில் பேர் போடுங்க. இப்போ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, சின்னதாக ஒரு விஷயம் தான் எடுக்கிறீங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர் வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த கடைசியில் வந்து டேரக்டர் உங்கள் பேரை போடுங்க. யூ பிகம் ஏ டேரக்டர். நீங்கள் ஒரு டேரக்டர் ரைட்டிங் ரைட். அப்புறம் வந்து இக்னோர் த பட்ஜெட். இதில் கடைசி லைன் தான் பட்ஜெட்டை வந்து இது வந்து பட்ஜெட் இல்லாமல் தான் இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து எடுக்க போகிறீங்க, உங்கள் ஃபோனில் தான் எடுக்க போகிறீங்க. டேக் கேமரானா உங்கள் ஃபோன் தான். அவர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி சொன்னார். இது சொன்னது வந்து ஜேம்ஸ் கேமரான் அவரை சொன்னது இதை. அப்போது ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணோம், அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். இப்போ வந்து எடுத்தோடனே ஹாஷிக் சொன்னால் எடுத்தோடனே இவ்வளோ பெரிய பட்ஜெட் எதுடா பண்ணுறேன்னு. ஆனால் விதை நான் போட்ட 2016-17 நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான், ஒன்று கூட ரிலீஸ் ஆகலை. அதுக்கு அடுத்தது ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2023 இது எடுத்தோம். இவ்வளோ பெரிய பட்ஜெட் வேணாம்னா ஓகே பண்ணுவோம், 8000 தானே ஆக போகுது, ஓகே பண்ணுவோம் சொன்னேன். ஆனால் அது ட்ரிபிள் 10 மடங்கு தாண்டி போயிடுச்சு. ஓகே, அதுதான் உங்கள்கிட்ட அப்கமிங் டேரக்டர் சொல்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு எடுங்க, முயற்சி எடுங்க. ஒரு முயற்சி சின்னதாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அந்த லைன் தான் எனக்கு 1 நிமிட்டுக்குள்ளே ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு எடுத்து பண்ணுங்கள். ஃபோன் தான் கேமரா, ஃபோன் எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் கேமராமேன், நீங்கள் தான் எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லாமே நீங்கள் தான். அந்த மாதிரி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் தான், எடிட்டர் நான் தான், மியூசிக் டைரக்டர் நான் தான். அந்த மாதிரி படம் பண்ணி ரிலீஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது எல்லாமே நீங்களாக இருங்க, கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்க வேணாம், யூடியூப்ல எல்லாமே இருக்குது. நீ போய் தேடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேடுங்க, எல்லாத்தையும் போய் தேடுங்க. இப்போ நீங்கள் வந்து கமல்ஹாசன் சார் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நான் அவரோட ஃபேனு. அவர் அதுதான், யூ டூ சம்திங், யூ டூ யூனிக். நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, ஆனால் அது புதுசாக பண்ணுங்க, நியூவாக பண்ணுங்க, ஏதாவது புதுமையாக பண்ணுங்க. அதான் அப்போ வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற லைனும் இனிமையாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இதில் நடித்த ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. படம் பண்ணி கொடுத்துருக்கான், அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு கைத்தட்டுங்களா? வாழ்த்துக்கள். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். இந்த நிகழ்வோட நிறைவான ஒரு பகுதியில் இப்போ நம்ம வந்து இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஃபில்ம் மேக்கர்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய திரைப்படத்தை, உங்களுடைய குறும்படங்களை எடுத்து அதை எங்கே எப்படி எப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆப்வியஸாக நம்ம எடுத்த உடனே யார்கிட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்கே போய் எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் செட்டப்பில் உங்களுடைய படத்தை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஸ்ட்ரீம் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுடைய படத்தை எங்களோட படமாக எங்களோட காமன் மேன் பிக்சர்ஸில் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபில்ம் மேக்கராக ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட ப்ராப்பரான டீம் இல்லை, அதை எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலனா அதுக்காகவும் நாங்கள் இருக்கோம். ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, நல்ல கதையோடு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம். மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படலை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த ஃபில்ம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.